பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த காலை வேளையில மனுஷனால் முடியாத காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும் என்பதை முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். என்னால் முடியாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற ஒரு நிலைக்கு நாம் வரும்பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா எழுதுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய மகாபலத்தினால் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாமும் விசுவாசிப்போம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உருவாக்கினவர். அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நட்சத்திரங்களுடைய லெக்கத்தை திட்டமாய் அறிந்து வைத்திருக்கிற தேவன். இந்த காலை வேளையில அவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா எழுதுகிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் விசுவாசிப்போம். தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அற்புதங்களை அவர் செய்கிற தேவன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்கே ஒரு தகப்பனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த தகப்பன் தன்னுடைய ஒரே மகனை ஒரு ஆவி அலக்களிக்கும் பொழுது அவனை நெருப்பிலே இல்லாவிட்டால் தண்ணி இருக்கிற இடத்துல தள்ளி விடுகிறது என்று சொல்லி சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வருகிறார். ஒரு முறை இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு ஆவி அவனை அலைக்கழிக்கிறது, ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அதுக்கு மறு உத்தரவாக அந்த தகப்பனார் சொல்லுகிறார், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பனுடைய ஒரே வாஞ்சை, என்னுடைய மகன் இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்படுகிறான், இவன் எப்படியாவது இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறான். ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரை எதையாவது செய்ய முடியுமா என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த தகப்பன் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில அநேக
நேரங்களில் நான் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் சில சூழ்நிலைகள் நம்மை விசுவாசத்திலிருந்து தடுமாற வைத்து விடுகிறது. இந்த காலை வேளையில உறுதியாய் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மாலே கூடும், உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லி அறிக்கை பண்ணுவோம். அந்த தகப்பன் சொன்னார், உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்லி, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அந்த மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அனுப்பினார். இந்த காலை வேளையில நாமும் கூட விசுவாசிக்க முடியாமல் சில சூழ்நிலைகள் நம்மை அப்படியே அழுத்தி கொண்டிருக்கலாம். அந்த காலை வேளை, இந்த காலை வேளையில எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இயேசுவை முழுவதுமாக விசுவாசிப்போம். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என் வசனத்தை செவி கொடுத்து கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அழியாத ஒரு ஜீவன் உண்டு, ஒரு நித்தியமான ஒரு ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் ஒருபோதும் எந்த ஆக்கினையும் அடைவதில்லை. காரணம், அவன் ஆண்டவராய் இயேசு மேலே விசுவாசம் வைக்கிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி, மரணமே அவனுக்கு இல்லை, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாமும் ஆண்டவரை விசுவாசிப்போம். அவரால் கூடும் என்று சொல்லி எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த பாரம், எந்த கடன் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, முழு மனதோடு அவரை நம்பும் பொழுது நம்முடைய எல்லா பாரங்கள், பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் என்று வேதம் சொல்லு. இன்றைக்கு அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு வருவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயங்களை காணும்படி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே தோல்வியோடு கூட அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, விடுதலை பெற முடியவில்லை என்று ஆண்டவரை பல விதங்களிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை, முழுமையுமாய் விசுவாசிக்க முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில முழுவதுமாய் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு பலனை அவர்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து அநேக அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.